கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி முன்பு இயங்கி வரும் பால் கடையில் விற்பனைக்காக அதிகாலை பால் கண்டெய்னர்களை இறக்கி வைத்து சென்றுள்ளனர். அதிகாலை நேரம் என்பதால் பொதுமக்களின் நடமாட்டம் சற்று குறைவாகவே காணப்பட்டதால் அவ்வழியாக சுற்றித் திரியும் நபர் ஒருவர் சாதுவாக பால் பாக்கெட்டை திருடி செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விருதுநகர் 4 வழிச்சாலையில் முக்கிய பகுதியாக விளங்கும் கள்ளிக்குடியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. இதனால் மதுரையில் இருந்து விருதுநகர் நோக்கி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தற்போது ஏற்கனவேயுள்ள சர்வீஸ் ரோடு வழியாகவே திருப்பி அனுப்பப்படுவதால் கள்ளிக்குடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே பாலம் அமைக்கும் பணிகளை விரைவில் முடித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் திறந்துவிட பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாண்டிச்சேரி மாநிலம் மூலக்குளம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த 24 பேர் கொண்ட குழு வால்பாறை, சோலையார் டேம் போன்ற பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் வேனில் பாண்டிச்சேரி நோக்கி சென்றுள்ளனர். அப்போது கான்டூர் கனால் அருகே மலைப்பாதையில் வேன் பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறமாக உள்ள மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த பாலா, கமலேஷ், ஜான் மற்றும் ஓட்டுநர் உட்பட 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி வன சோதனை சாவடி அருகே திம்பம் ரோட்டில் 2 கரடிகள் சாலையை கடந்து செல்வதை பார்த்த வாகன ஓட்டி வாகனத்தை நிறுத்தி கரடி சாலையை கடந்து செல்லும் வீடியோவை பதிவு செய்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மேலக்கொள்ளாங்குளம் கிராமத்தில் பெரியசாமி என்பவர் விவசாயம் பார்த்து கறவை பசுமாடு மூலம் தனது வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியில் கருமேகங்களுடன் சூழ்ந்த நிலையில் திடீரென விவசாய நிலத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்ட கறவை பசுமாடு மீது இடி தாக்கியதில் பசுமாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. விவசாய நிலத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்ட கறவை பசுமாடு மீது இடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் ஆலங்குடி வாரச்சந்தைக்கான புதிய கட்டிடத்திற்கான வரி வசூலை ஒப்பந்தக்காரர் அதிகமாக வசூலிப்பதாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தினரே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சந்தை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பேரணியாக சென்றனர். காய்கறி மார்க்கெட் முதல் வாரச்சந்தை நடைபெறும் இடம் வரை பேரணியாக சென்ற நிலையில் பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தூக்கு கலக்கத்தில் டிப்பர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள இரும்பு தடுப்புகள் அடுத்து 3 மரங்கள் மீது மோதியது. இதில் மரங்கள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருபுறத்திலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை செல்லும் சாலையில் அமைந்துள்ள மின்மாற்றியில் திடீரென அதிக சத்தங்களுடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வெடி விபத்து ஏற்படும் போது அருகில் பராமரிப்பு பணியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள மதுரா அம்மனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்கண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி ஊராட்சியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் ஐஜேகே விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் பொன்முடி, விழுப்புரம் மத்திய மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.